Hi guys, welcome back to my channel. இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. என்னன்னு தெரியல, பயங்கர டிராஃபிக், அந்த பயங்கரமாக சவுண்டு ஜாஸ்தி இருக்குது. எப்பயும் இல்லாத அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ டிராஃபிக் சவுண்ட் இருக்குது. தயவுசெய்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சத்தமாக பேசிட்டேன். எனக்கு குயிக்காக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். நான் வந்து நைக்காலேருந்து சில ஐட்டம்ஸ் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அது இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி என்னோட ஸ்கின் டைப்க்கு ஒர்க் ஆன ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து காலியாகிற மாதிரி இருந்த டைமில் இந்த டைம் வந்துட்டு நைக்காவில் வந்துட்டு அந்த பர்த்டே சேல் வந்து போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னோட மேக்கப் ஹால் வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த டைம் வந்துட்டு ஸ்கின் கேர் ஹாலாக வந்துட்டு இது வந்து இருக்க போகுது. ரொம்ப இம்பல்சிவ் பைலாம் இல்லை. எனக்கு என்னென்ன எசென்ஷியல் வேணுமோ நான் டே டு டே நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேனோ அதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நைக்கா டப்பா வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வேறு அது அக்கு வேறு ஆணி வேறு வந்து ஆர்வத்தில் உரிச்ச காரணத்தினால் வந்து இந்த அமேசான் பைக்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்னெயில் மியூசின் இந்த எசன்ஸ் வந்துட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐம் அப்சஸ்டு வித் திஸ். நான் வந்து ரொம்ப நாளாக இப்போ வந்து நான் எதுவுமே ஃபேஸில் போடலை, ஜஸ்ட்டு ஸ்கின் கேர் தான். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன், அப்படியே அதையே கொஞ்சம் ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷைன் தெரியுதா, ஐ ஜஸ்ட் லவ் இட். இப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மை ஸ்கின் ஸ்டார்டட் லவ்விங் இட் அப்படின்னு சொல்லலாம். நான் இத்தனை வருஷமாக எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் யூடியூப் ஜாயின் பண்ண புதுசில் வந்துட்டு அந்த டைமில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். முன்னாடிலாம் நான் வந்து என்னோடய ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னே நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் தான் வந்துட்டு ஒரு சிவியரான ஒரு ஆக்னே ப்ராப்ளம் வந்து காஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து காம்பினேஷன் கிடையாது, நீங்கள் ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வந்து இன்னொரு டாக்டர் அதை தான் சொன்னாங்க, ஆயிலி ஸ்கின் அப்படின்ட்டு. நானும் அதை நம்பிட்டு உண்மையாகவே எங்கன்னா டாக்டர் படித்தாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல, டெர்மட்டாலஜிஸ்ட் என்னெல்லாம் தெரில. பட் அவங்களாம் வந்துட்டு நல்ல ஒரு 4.5 ரேட்டிங் உள்ள ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட். பட் ஓகே, எனிவேஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இது வரைக்கும் நம்ம போனால் எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் உருப்படியாக எனக்கு எதுவுமே கொடுத்ததில்லை, அது வேறு விஷயம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ரோவர்சிஸ், அதனால டாக்டர் டீட்டெயில்ஸில் கேட்டு நான் டிஸ்க்ளோஸே பண்ண மாட்டேன். அப்படி ஒரு நல்ல டாக்டர் இன்ன வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சா நான் கண்டிப்பாக வந்து நான் பப்ளிக்காக வந்துட்டு இங்கே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படிப்பட்ட டாக்டர். அவங்களாம் பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு நானும் வந்துட்டு நம்பி ஆயிலி ஸ்கின்னு நிறைய ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு செட் ஆச்சு, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோடய ஸ்கின் பேரியரை வந்து எக்கச்சக்கமாக டேமேஜ் பண்ணி விட்டுச்சு. ப்ரெக்னன்சி டைமில் என்னோடய ஸ்கின் ரொம்ப மோசமாக இருந்தது. பயங்கர பிக்மெண்டேஷன், அந்த டார்க் ஸ்பாட்ஸு, அப்புறம் டார்க் நெக் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது. இப்போயுமே எனக்கு டார்க் நெக் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. பட் முன்னாடி அளவுக்கு இல்லை, பட் குறைஞ்சிருக்கு. பட் பெட்டர் தேன் பிஃபோர். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ரீசெண்டாக அந்த சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அதை தாண்டி வந்துட்டு ஒரு ஸ்கின் கன்சர்ன் வந்து எக்ஸிமா ப்ராப்ளம் வந்துட்டு வர ஆரம்பிச்சு. அது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் வரும், ஏன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்புறம் தான் வந்துட்டு ஓகே ஒய் நாட் நம்ம ட்ரை ஸ்கின் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் போனப்போ தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி ஸ்கின் வந்து சொரன்னு இருக்குது தொடுறப்போ. வந்து அவங்க ரிலேட்டிவ் தான், அவங்க தொடுறப்போ வந்து சொன்னாங்க என்னது நம்ம ஸ்கின் சொரன்னு இருக்குது. அது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணலை. அப்புறம் தான் வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண நான் ஃபிகர் அவுட் பண்ணேன். நான் நிறைய டெஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், நிறைய அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் கண்டுபிடிச்சி எனக்கு இங்கே ஃபுல்லாக வந்து ட்ரை அண்ட் இந்த டீ ஜோன் மட்டும் ஆயிலி. பட் இத்தனை வருஷம் நான் ஆயிலி ஸ்கின் ஆக்னே ப்ரோனுக்குள்ள ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின் பேரியரை வந்து நான் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சரி ஒய் நாட் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கின் கேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்டே இந்த காசரெக்ஸ் தான். இது வந்து என்னோடய செகண்ட் பாட்டில் அண்ட் இது ஆல்மோஸ்ட் வந்து 100 போயிடுச்சு. இன்னும் அதில் பாதாளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ரீஸ்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு காசரெக்ஸ் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஐயோ வர மாட்டேங்குது, நம்மளுக்கு இந்த பேக்கேஜிங்க்கும் ஆகவே ஆகாது. ஸோ இதுதான் அது. ஸோ ஐ ரீஸ்டாக்ட் இட். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரை ஸ்கின் பீப்புள் ப்ளீஸ் டூ ட்ரை திஸ் அவுட். இப்போலாம் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் வந்துட்டு சஹாரா பாலைவனத்தை விட மோசமாக வந்துட்டு அப்படியே உறிஞ்சிடுது ஸ்கின்னை. இப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரியுது என்னோடய ஸ்கின் டைப் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இத்தனை வருஷமாக என்னை நானே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின்
பழைய நிலைமைக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நான் அடுத்து இந்த இதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ பேச்சு பேசியிருப்பேன். அடுத்தல இவ்வளோ பேச்செல்லாம் பேச மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த ஃபிக்ஸ்டர்மாவோட ஸ்கார்ஃபிக்ஸ் டிஎக்ஸ் க்ரீம். இது வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் பிக்கர் சைஸில் வந்து வாங்கி நான் ட்ரை பண்ணி என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிஹெச் ப்ராப்ளம்காண்டி நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ஒரு குட்டி டியூப் வந்து நான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம், இதுக்கப்புறமும் நீட் இருந்தால் மேபி. இப்போ வந்து நார்மல் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு என்னோடய ஸ்கின் வந்து முன்னாடி விட கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. பார்ப்போம் இதுக்கான நீட் இருக்கா என்னன்ட்டு. ஸோ ஒரு பாட்டில் முடிச்சிட்டேன். எனக்கு மதுரை கிளைமேட்டுக்கு எனக்கு பயங்கரமாக அது வந்து ஒர்க் ஆச்சு. பிஹெச் ப்ராப்ளம்லாம் எனக்கு போகல. எனக்கு இன்னும் உங்களுக்கு தெரியுதா, இது வந்து மச்சம் இங்கே இருக்கிற இந்த மார்க்கும் இங்கே இருக்க இந்த மார்க்கும் அப்படியே தான் இருக்குது. பட் வந்து எனக்கு பயங்கரமாக வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் டேன் ரிமூவலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த குட்டி டியூப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கேன். பிகாஸ் ஐ ட்ராவல் அ லாட். ஸோ அதனால தான் வெயிலே பயங்கரமாக இருக்கேன். ஸோ அந்த டேனிங் அந்த பிக்மெண்டேஷன்லாம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த டியூப்பும் வந்து ஓரளவுக்கு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். பார்ப்போம், திரும்ப வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி அந்த பிஹெச் ப்ராப்ளம் போச்சுன்னா நல்லது தான். ஸோ இது வந்து செகண்டரி பர்ச்சேஸ். அண்டு 2 வந்து புது ப்ராடக்ட்ஸ் 2ல் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டர்மாவோட அந்த ஷேடோ SPF 50+ க்ரீம் அண்ட் ஆர்டினரியோட அந்த மல்டிபெப்டைட் சீரம். ஸோ இது 2மே வந்துட்டு என்னோடய வீட்டுக்காரர்காண்டி நான் வாங்கினேன். அவரை வந்து ரொம்ப பசங்கள்லாம் வந்து பைக்கில் போகிறாங்க வராங்க அந்த வெயிலில். சம்மர் வந்து கொளுத்துது பெங்களூரில். ஸோ அவருக்கு வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து தேடிட்டு இருந்தப்போ இதை பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தனால ஸோ இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் என்னோட ஸ்கால்ப் வந்து எப்படின்னா 1 லிட்டர் எண்ணெயை தலையில் ஊற்றுனாலும் அடுத்த நாள் வந்து இருக்கவே இருக்காது, அப்படியே அப்சர்வ் ஆயிரும். ஸோ வந்து அவருக்கு வந்து ஸ்கால்ப் வந்து நீங்கள் எண்ணெயே தேய்க்கவே இல்லைனாலும் ஒரு குடம் எண்ணெய் நம்ம வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்கால்ப். ஸோ இப்போ சம்மருக்கு வந்து ஹேர் ஆயிலாம் அவருக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சீரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் நிறையா தேடினப்போ எல்லாரும் இந்த ஒரு சீரம் வந்து பர்டிகுலர் சீரம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஆர்டினரி அந்த மல்டிபெப்டைட் சீரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது 2ம் அவர் ப்ராடக்ட் வந்து என்னை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். சொன்னேன் இல்லை, அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்கின் கன்சர்னு அதை வந்து எனக்கு சரி பண்ணது டாக்டர்ஸ் எவ்வளவோ அந்த கோஜிக்கு கிளைகாலிக்கு என்னென்னமோ கொடுத்தாங்க. யூரியா இருக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி க்ரீம்ஸ்லாம் எதுக்குமே சரியாகாத அந்த ஒரு ஆக்னே இஷ்யூ வந்து அந்த மார்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்தது இந்த ஒரு சீரம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேம் பிஹெச் ப்ராப்ளம்காண்டி தான். பார்ப்போம், இதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா வந்து ஐ பிளானிங் டு கண்டினியூ இட். இது வந்து நீட் எப்போ எனக்கு இருக்கோ அப்போ தான் வந்து ஆல்ஃபா ஆர்பிட்டின் வாங்க. அதர்வைஸ் ஐ டோன்ட் யூஸ் திஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து இதை பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூ பிஃபோர் ஆஃப்டர்லாம் வச்சு பயங்கரமாக எனக்கு ஒர்க் ஆனதெல்லாம் வச்சு பயங்கரமாக நான் பேசியிருப்பேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. திரும்ப வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். இனிமேல் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் திரும்ப ரிவ்யூ கொடுக்குறேன். மேபி அந்த பழைய ஃபார்முலேஷன் அதிலே இருந்து அதிலே அதே மாதிரி ஒர்க் ஆனால் பெட்டர். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. பட் எனிவேஸ் வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஆக்டிவ்ஸ் வந்து செட் ஆகிருக்கும். இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கோஜிக் ஆசிட் கிளைகாலிக் ஆசிட்லாம் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும், ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கும். அது யூஸ் பண்ணி ஒரு 1 வீக்லேயே நிறைய பேருக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் க்ளோ நல்லாயிருக்கும். பட் சேட்லி வந்துட்டு எனக்கு கோஜிக் ஆசிடும் எனக்கு ஒத்துக்காது, கிளைகாலிக் ஆசிட் ஒத்துக்காது. எதிர் அது வந்து டோனர் பேசிஸில் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து லோஷன் க்ரீம் வாட் எவர், அந்த கிளைகாலிக்கும் எனக்கு ஒத்து வராது, இந்த கோஜிக்கு ஒத்து வராது. கோஜிக்கெலாம் ட்ரை பண்ணாத இது இல்லை. கோஜிவிட் அல்ட்ரா, அதுக்கப்புறம் அதுலேயே சீரம் எல்லாமே டாக்டர்ஸ் கொடுத்தது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து கூட கொஞ்சம் தான் பிக்மெண்டேஷன் வந்ததே தவிர எனக்கு வந்து கம்மி ஆகலை. அண்ட் எனக்கு நல்லா வந்து செட் ஆகிற ஆக்டிவ்ஸ்னால் ஒரு சில ஆக்டிவ்ஸ் இருக்குது. இந்த நியாசினமைடு, அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா ஆர்புட்டின், அதுக்கப்புறம் வைட்டமின் சி, அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் எனக்கு பயங்கரமாக ஷாக். எனக்கு அது செட் ஆகிருக்கு, என்னோட ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுது அப்படின்ட்டு ஸ்விட்ச் பண்ணோன்னா அந்த நயாசினமைட், வைட்டமின் சி, ஆல்ஃபா ஆர்புட்டின் இதுக்குள்ளே தான் நான் ஸ்விட்ச் பண்ணுவேன். பிகாஸ் இந்த 3 ஆக்டிவும் எனக்கு வந்து என்னோட ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகிற ஆக்டிவ்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஒன்று ஒர்க் ஆகும்ல, அது மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு வந்துட்டு எது வந்து தேவை, எது நீடு அப்படின்னு அவங்க கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகுதோ அப்படி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ரேண்டமாக வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் ஸ்கின் பேரியரை டேமேஜ் பண்ணும், எனக்கு டேமேஜ் பண்ண மாதிரி. ஸோ இதுதான் வந்து அடுத்த ஐட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கே பியூட்டி ஒரு மேக்கப் ப்ராடக்டாக கே பியூட்டியோட அந்த லூஸ் பவுடர், செட்டிங் பவுடர். இது வந்து நான் முன்னாடி வந்துட்டு மேக்கப் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிக்கும்.
பட் வந்து அவ்வளோவா வந்து நான் டெய்லி யூஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணாத காரணத்தினால் ரொம்ப வந்துச்சு எக்ஸ்பைரி ஆகி நான் வந்து கீழே வந்து டிஸ்போஸ் பண்ணுற நிலைமை வந்தது. பட் ஸ்டில் வந்து எனக்கு மேபிளினுக்கு அப்புறம் எனக்கு ஒரு காம்பேக்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப பிடிச்சி அப்படி என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னா வந்து ரொம்ப பவுடர் அடித்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு மேபிளினும் இந்த கே பியூட்டியோட இந்த லூஸ் பவுடரா, ஆமாம், செட்டிங் லூஸ் பவுடர் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இது வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்த அது வாங்கியிருக்கேங்கிறத விட ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க, இன்னுமாமா நீ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுற அப்படின்னு எல்லாரும் அழுகிற மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணால் ஷாம்புவே மாற்றினா தானே நான் அடுத்த அப்டேட் வந்து கொடுக்க முடியும். இப்போ வரைக்கும் நான் ஹெர்பல் எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த மண்டைக்கு இது மட்டும்தான் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகுது. இங்கே பெங்களூர் தண்ணிக்கும் சரி எனக்கு வந்து இது மாற்றுறதுக்கு மனசு இல்லை. கூடல வந்து ஆனஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், டொமட்டா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது, அதுவுமே நல்லா இருந்தது. பட் எக்ஸ்பென்சிவ், சீக்கிரம் காலியாயிரும். திரும்ப 2000 கொடுத்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளால் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாலாம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த முடிக்கு எதுக்குடா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாலே போதும், இந்த ஷாம்புவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலியாக போது அதனால் வந்து திரும்ப அதே ரேஞ்சே நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வேறு ரேஞ்ச் கூட நான் எதுவும் ட்ரை பண்ணலை. இப்போ வரைக்கும் இதே ஆர்கன் ஆயில் தான். இதை விட பெட்டர் ஷாம்பு ஏதாவது மார்க்கெட்டில் இருந்தால் ப்ளீஸ் டெல் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் பார்ப்போம், மாற்றினா வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த அது பேர் என்ன, பாடி வாஷ், பாடி வைஸ். என்னோட அவ்வளோ பெரிய டப்பா அப்படின்னு யோசிக்காதீங்க. அது வந்து சின்ன வெர்ஷன் வந்து குட்டி டப்பா வந்து நான் யூஸ் பண்ணதுன்னா 100 ml சம்திங். அது வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போயிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒரு இந்த ஆக்டிவ் வந்து பயங்கர பொட்டன்ட்டான ஆக்டிவ், எல்லாருக்குமே செட் ஆகுது இந்த சால்சலிக் ஆசிட். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டைம் வந்து ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சால்சலிக் ஆசிட் சீரம் வந்து வாங்கி கொடுத்தேன். அது வந்து இன்னும் ஒர்சன் பண்ணிச்சு, நீ வாங்கி கொடுத்தது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா. அப்போயே எனக்கு இந்த இன்க்ரீடியன்ட் மேலே கொஞ்சம் பயம். ஏன்னா இது ஸ்பெஷலி வந்து இந்த ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்குலாம் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க இது. பட் எனக்கு பயம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வாங்கி யூஸ் பண்ணேன். என்னோட அந்த ட்ரை ஸ்கின்னுக்குமே வந்துட்டு இது பயங்கரமாக செட் ஆச்சு. ஒரு நல்ல க்ளோ கொடுத்துச்சு, டேன் எல்லாம் பயங்கரமாக ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் அப்படி இருந்தது. எனக்கு இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஃப்ரேக்ரன்ஸுமே எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பட் இந்த பாடி வைஸோட அந்த சால்சலிக் அந்த பாடி வாஷோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு 700 ml வந்துட்டு நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் ஒன்று. இது வந்து ஜென்டிலாக வந்து உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அது வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போட்டு வாங்கி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அகைன் அண்ட் அகைன் ரீபர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து 2 ப்ராடக்ட், ஐயோ டப்பா தனியாக கீழே உள்ள பாட்டம் தனியாக கலந்து விழுந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து நான் வாங்கினது ரீபர்ச்சேஸ் பண்ணலாம், வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து மார்ஸோட அந்த காஸ்மெட்டிக் ப்ரஷஸ். ஸோ இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இதோட பிரிசில்ஸ் வந்து பயங்கர சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பேபி சாஃப்ட் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு சொல்ல தெரியல, பட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து போட்டிருக்காங்க எந்தெந்த ப்ரஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினருக்குலாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காஸ்மெட்டிக் ப்ரஷஸ். ஸோ இது வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். பேக்கேஜிங்கும் நல்லாயிருக்கு. மற்ற ப்ரஷஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, இருக்கிறதுலே கொஞ்சம் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இதுதான் இருந்தது. சரி ஓகே, நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து ரிவ்யூஸும் பயங்கரமாக இருந்தனால அது வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து மஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரஷ் க்ளீனிங் பேடு. ஸோ இது வந்து நான் முன்னாடியில் எப்படின்னா அந்த ப்ரஷ்ஷை ஃபுல்லாக தண்ணியில் ஊற போட்டு சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து குறன்னு கையில் போட்டு தேய்ச்சி அப்படி ரொம்ப மோசமாகிடுச்சு என் ப்ரஷ். இருந்தால் இப்படி வந்து விரிஞ்சிரும். அது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷாக இருக்கும், கடைசியில் பார்த்தா அந்த ஃபவுண்டேஷன் ப்ரெஷ் கான்டூர் ப்ரெஷ்ஷாக மாறிடும். அந்தளவுக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் ப்ரஷ் ஐஷேடோ ப்ரெஷ்ஷாக மாறிடும். அந்த மாதிரி வந்து கரண கொடூரமாக இருக்கும். பட் அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால இந்த க்ளீனர் பேட் வந்து சிலிக்கானில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதுவும் வந்துட்டு மார்ஸோடன்னு தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அந்த இது அவுட்டர் பேக்கேஜிங்கை மிஸ் பண்ணிட்டேன், மார்ஸோடன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த இது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அப்படியே ப்ரஷ்ஷை குறன்னு போட்டு தேய்ச்சி கழுவிக்கலாம். ஸோ அதுக்காண்டி வந்துட்டு இது வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சீக்கிரமே சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பிடிச்சா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, டேக் கேர், பை, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, பை, லவ் யூ ஆல்.